விடிய விடிய பொட்டா பொட்டா முடிக்கணும்னா ஒரு சண்டை படத்தை போடுங்க. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை. பாப்பா இல்ல. இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும். நான் பொம்பளை ரொம்ப மதிக்கிறேன். ஆனா இப்ப எனக்கு வேற வழியே இல்லமா. என்பதை 100 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாடியுள்ளார். ருக்கோ ஜரா சபர் கரோ. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? புரட்சி தலைவர் வந்துட்டாயா, புரட்சி தலைவர் வந்துட்டாயா. தமிழ் பிச்சை எடுக்க கூட உதவாதா? ஓரளவு உண்மைதான். ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய். தமக்கென உங்கள் நிதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே. தமிழ் பிச்சை எடுக்க உதவாது, திருடவும் உதவாது. தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான். சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான். தங்கச்சி, ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான். உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு யானைய வந்து பூனை உரசி பார்க்கணுங்கிறத நினைக்கும் போது என்னால என்னுடைய ரத்தம் கொதிக்குதே. Please conclude. உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள். உம்மினை உம்மை சுடுக, ஓட்டப்பம்பும் வீட்டை சுடுக. வந்தீர் வென்றீர் செல்வீர். தைரியத்தை பரப்படாது. அசிங்கமே இல்லை அண்ணனுக்கு ராஸ்கல். இது உலக நியதி, அரசியல் நியதியும் கூட. வீழ்க வளமுடன், தமிழ் என்றும் வாழும் நலமுடன். ஜெயஹிந்த். ரெடியா? எஸ் சார். போலாமா மேடம்? யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. நான் வந்தா கூட்டம் கூடிரும். நான் வந்தா இட்டுன்னு வந்துட்டு இட்டுன்னு போறதுக்கே எங்களால முடியலன்னா அப்புறம் இவனு யாரா இட்டுன்னு வர சொன்னா அவரையே இட்டுன்னு வர அங்கேயே விட்டுன்னு வந்துடு. அடிச்சு காக்கி அந்த மாதிரி அடிக்கடி எங்க அம்மா தூக்கி அச்சாம்பார் மேல கட்ட பறகு கொட்டை தெரிக்கு. நம்ம சிஎம் சார் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் சார், என்னைக்காவது ஒரு நாள் அசந்து தூங்குவார்ல, அப்ப அவர்கிட்ட போய் சார் சார் எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. ஏன் பாடா படுத்துறீங்கிற மாதிரி முதலமைச்சரா இருந்து தூங்கிட்டு இருக்கப்ப தட்டி எழுப்புனா அவர் எந்திரிச்சு விஷலுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இதெல்லாம் ஊம குசும்பு தானே, தேவையா அந்த வாய்? சரிப்பா, நான் கேட்கறது நீ முதலமைச்சரை எழுப்பி கேட்க வேணாம், உன் பொண்டாட்டி எழுப்பி கேளு. என்ன மச்சான் உங்களுக்கு நேர கிழமை தெரியாதா? ராத்திரி நேரத்துல சின்னஞ்சிருச்சுக்கு அப்படி இப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கிறவனா? அட இருமா, அதுக்குள்ள கையில பிடிச்சிருக்கிற பேசிக்கிட்டு இருக்கல. வாங்க மச்சான் வாங்க. ஒரு வீட்டுலயும் விஜய் இருக்கிறாருன்னு சொல்றாருல, அது வேணாம். உன் வீட்டுல விஜய் இருக்கிறாரா? உன் வீட்டுல விஜய்க்கு ஓட்டு இருக்குதா சொல்லு. நீங்க என்ன சார் சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பீங்க? நான் சொன்னா நீங்க போடுவீங்களான்னு தெரியல, ஆனா சொல்லிடுறேன். 2014 போய் பிரைம் மினிஸ்டர் சேஞ்ச் பண்ணுவேன். இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? போடுவீங்களா? போடுங்க பார்க்கலாம். நித்திய கண்ட பூர்ணாஷா போச்சே. எங்கிட்டு வர்றா எங்கிட்டு போறான்னு தெரியல. ஒண்ணு இந்த ஊர்ல இவே இருக்கணும், இல்ல நம்ம இருக்கணும். முடிவு கேட்ட அன்பு இல்லாம இருந்தா எதுவும் இருக்காது. ஸோ மனுஷங்க அவங்க கூட வாழவே முடியாதுல்ல. ஸோ இஃப் யூ ஹேட் ஈச் அதர், எப்படி வாழ முடியும் கூட? அந்த ஹேட்ரடை தான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்கிட்டு ஒருத்தன் பவருக்கு வராங்க. ஸோ தேர் வெரி டேஞ்சரஸ் பீப்புள். ஏண்டா ராஸ்கல், அட அதிகப்படுத்துறீங்களடா. ஏய் அலப்படா, வாயில கை வை. ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். தெளிவுபடுத்தியாச்சு. முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் இது அவரு டிவில பாக்கல, தொலைக்காட்சியில் பாக்கல, பாக்குறதுக்கு நேரம் இல்ல, மக்களை பாக்குறதும் இல்ல, தொலைக்காட்சியில் பார்த்து தெரிஞ்சுக்கல, ஒண்ணுமே தெரியாத வச்சு எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? தெரிஞ்சிருந்தா பரவாயில்ல. ஒரு கட்சியுடைய தலைவர் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். தெரியாம அறியாம பேசிட்டு இருக்காரு. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது
இந்த பிரஸ் மீட் காட்ட சொல்லுங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நாட்டுல உங்களை போல இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குதுன்னு அவர் புரிஞ்சுக்கணும். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டம் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. சார் ஊழல்னா என்னன்னு எனக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பையல. ஊழல் சக்தினா என்ன, யாருக்கு இப்படி சொல்றாரு? ஒன்னதான் கூட சொல்றேன். எங்களெல்லாம் ஊழல் சொல்றதுக்கு வழியே கிடையாது. மாண்பு அம்மா அவரோட ஏத்துக்கிட்டாரு. ரோல் மாடல் அம்மா பேர சொன்னாரா இல்லையா? பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இந்த கூட்டணி தேர்தல்ல வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதிமுக ஆட்சி அமைக்கும். ஏய், உனக்கு வெக்கமே இல்லையாடா? கான்பிடென்ட் வாழ்க்கையில இந்த கான்பிடென்ட் இல்லன்னு வையேன், பிக் ப்ராப்ளம் வச்சு. நீ போதையில இருக்கியா? ஃபுல் டைம் போதையில இருக்கியா? நான் கேக்குறேன். விஜயை பார்த்து கேக்குறேன். நீ பகல்ல சரக்கு அடிக்கிறவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீ ஃபுல் டைம் 24 hours போதையில இருக்கிற பைத்தியக்காரனா நீனே? சைக்கோவா நீனே? நீ எப்படி நீ வந்து அதை செய்யலாம் நீனே? நான் பகிரங்கமா கேக்குறேன். அவன் கூட தண்ணி அடிக்கிறவன பூரா எனக்கு தெரியும். நானும் சினிமாக்காரன் தான். பார்வைக்கு சுமாரா இருக்கலாம், ஆனா என் புறவை பத்தி உனக்கு தெரியாது. காடு அமைதியா இருந்தா காத்து இல்லைன்னு அர்த்தம். கடல் அமைதியா இருந்தா அலை இல்லைன்னு அர்த்தம். இப்ப நீங்க அமைதியா இருக்கீங்க. அவனோட தண்ணி அடிக்கிறவன் யாருன்னு எனக்கு தெரியும். நீ பகல்லாம் போதையில இருக்க, இரவுலாம் பெண்களோட இருக்க. நீ எந்த தனி மனித ஒழுக்கமும் இல்லாதவன். நீ ஒரு காவாலி பைய அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியாம இருக்கலாம். சினிமா துறையில இருக்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு நினைச்சா இவ்வளவு விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இன்னும் கூட தெரியும். உனக்கு ஆதரவு வர்றேன் பூரா யாரு? விஜய் என்கிற ஒரு கிறுக்கு கோமாளி பையில பாக்குறதுக்கு 41 பேர் செத்து போயிட்டான். தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தடித்த வார்த்தையில் பயன்படுத்துங்க. ஏங்க அவன் சைக்கோ தாங்க. அவன் மனநோயாளி. விஜய் என்பவன் ஒரு மனநோயாளி. நீங்க டைட்டிலே போடு, நான் பொறுப்பேற்றுக் கொள்றேன். அவன் ஒரு மனநோயாளி, சைக்கோ கில்லருங்க அவன். அதுக்காக நீங்க அழுவ கூடாது. ஒண்ணு இல்ல இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு, அழுவுடா. முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. வங்கிகள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். பழனிசாமி, நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டு இழத்தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய். இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி புள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. இன்றைக்கு உலகத்திலேயே 4வது பெரிய வர்த்தகம் பொருளாதாரமாக உயர்த்தி காட்டியவர் நரேந்திர மோடி. அதற்காக அவருக்கு நான் தலை வணங்க விரும்புகிறேன். என் பிச்சிப்பு வார்த்தைகளால் அவரை மெச்சி புகழ விரும்புகிறேன். உலகத்திலேயே 4வது பெரிய வர்த்தகம் பொருளாதாரமாக உயர்த்தி காட்டியவர் நரேந்திர மோடி. நாங்கள் வந்தால் வாரிசு அரசியலை ஒழித்து விடுவோம். யாரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு? டாக்டர் அன்புமணி ராமதாசுக்கு ஹார்ட் அட்டாக் வராத குறையாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் பார்க்கிறேன், அங்கே நமது ஜி.கே. வாசன் அவர்கள் என்ன பேசுகிறார் என்று அவர் முடிக்கிறார். இது காணாது என்று சசிகலா அவர்களின் சகோதரி மகன் டிடிவி தினகரனுக்கு இன்னும் ஷாக். இதையெல்லாம் விட்டு விட்டாலும் கூட பிரகாஷ் கோயலினுடைய மனைவி சந்திரகாந்த் கோயலினுடைய மகன் தான் பியூஷ் கோயல். பியூஷ் கோயலுக்கு எப்படி இருக்கும்? அப்ப உங்கள் பக்கத்தில் வாரிசுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் வாரிசு அரசியலை ஒழிப்பேன் என்று பேசுவது ஒரு நாடகத்தனமாக இல்லையா? இதை நாடு ஏற்றுக்கொள்ளுமா? நீங்கள் பேசுவதில் உண்மை இருக்கிறதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இன்னைக்கு நீங்க கடனை வாங்கி தான் மக்களுக்கு நலத்திட்டமே பண்ணக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு அப்படின்னா இது வந்து சரியா தவறா அப்படின்னு சிந்திக்க வேண்டியது மக்களுடைய பார்வையில இருக்கு. மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தாத ஒரு நாடு சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமைகளை எடுத்துக்கோங்க. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கடன் வாங்கி சட்ட திட்டங்களை அறிமுகப்படுத்தாத ஒரு நாடு சொல்லுங்க. இல்ல கடன் வாங்கி திட்டங்கள் அறிவிக்கணுங்கிறத விட இந்த கடன் வாங்கி திட்டங்களை அறிவிக்காத ஒரு நாடு. கோர்ஸ் கரெக்ஷன் ஒன்னு இருக்குல்ல. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன். சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். கடன் வாங்கி ஒரு நல்ல திட்டங்களை அறிவிக்கிறது இந்த அரசனுடைய மோசமான ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா
கடன் வாங்காம ஒரு மாடல் இருக்கணும் நமக்கு. அந்த மாடலை காமிங்கன்னு சொன்னேன். என்னதான் துணிச்சல் இருந்தாலும் பொறுமையா இருந்தாதான் பெருமையா வாழ முடியும். வாடி. அதாவது இப்போ எனக்கு வந்து இதுதான் கடன் வாங்காத நாடு அப்படின்னு சொல்ல தெரியல. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக, வேளாண்மையில சிறந்த மாநிலமாக இருக்க முடியும் இருக்கும்போது, வேளாண் நிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்க வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்துட்டு அதற்கு வந்து ஊக்குவிக்கக்கூடிய அளவுல அதுல கமிஷன் வாங்கி நல்லா இருப்பீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல சர்வீஸ் செக்டார், தமிழ்நாட்டுல சர்வீஸ் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார், அக்ரிகல்ச்சர், இந்த 3% என்னமா தெரியுமா? ஆன்சர் தெரியுமா? இல்ல நீங்களே சொல்லிருங்க. அதெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள ஒண்ணு பார்த்தேன், ஏன்டா இங்க வந்தோன்னு யோசிக்க மாட்டேன், ஏன்டா பிறந்தோன்னு யோசிப்பேன். இந்தியாவிலேயே தமிழ்நாடு நகர்ப்புறமயமாக்கல்ல அதிகமா இருக்கிறாங்க. நகர்ப்புறமயமாக்கல்ங்கிறது விவசாயத்தை கிராமங்களை விட்டு வெளியேறுதல். அதை நீங்க நேட்டிவா சொல்றீங்க இல்லையா? இல்ல, காரணம் என்ன? கிராமத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வருவதற்கான காரணம் என்ன? வேலை வாய்ப்பு கிராமங்கள்ல இல்ல. நகரங்கள் நோக்கி அங்க போதுமான இண்டஸ்ட்ரீஸும் தொழில் வளர்ச்சிகளும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக, வேளாண்மையில சிறந்த மாநிலமாக இருக்க முடியும் இருக்கும்போது, வேளாண் நிலங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்க வெவ்வேறு இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வந்துட்டு அதற்கு வந்து ஊக்குவிக்கக்கூடிய அளவுல. பார்த்திபன், தலை நிமிர்ந்து நடங்க.